வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் பாத்திமா ஃபஸ்னா. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றிற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மேற்கொண்ட பணச்செலுத்துகை மற்றும் நிறுவனத்தின் சென்னை காரியாலயத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது: துபாயில் அமைந்துள்ள சேவை வழங்கும் நிறுவனம் ஒன்றில் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் கணக்கு 3ஆம் தரப்பு ஒன்றினால் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த மோசடியான மின்னஞ்சல் செய்திகள் மூலம் வழங்கப்பட்ட வங்கிக் கணக்கின் விவரங்களின் அடிப்படையில் தமது நிறுவனம் 9,74,000 திர்ஹாம் தொகையை அந்த தவறான கணக்கிற்கு செலுத்தியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை காரியாலயத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு குறித்து விளக்கமளித்துள்ள அந்த நிறுவனம், சென்னையில் அமைந்துள்ள தமது காரியாலயத்தில் பணிபுரிந்த நிதி பிரிவைச் சேர்ந்த இந்திய ஊழியர்கள் குழு ஒன்றே இந்த மோசடியை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அவர்கள் வணிக விலைப்பட்டியல்களில் கையொப்பங்கள் மற்றும் பணச்செலுத்துகை விவரங்களை போலி ஆவணங்கள் மூலம் மாற்றியமைத்து நீண்டகாலமாக 22 மில்லியன் இந்திய ரூபாய் தொகையை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த 2 சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாகாணங்களில் நிலவி வரும் அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,000-ஐ தாண்டியுள்ளது என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. அதன்படி 1,574 குடும்பங்களைச் சேர்ந்த 5,242 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 162 பேர் தற்போது 5 பாதுகாப்பான மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 65 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மக்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 192 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அனர்த்தங்கள் காரணமாக 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. வலி வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படும் பகுதிக்குள் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு காணி உரிமையாளர்கள் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் மயிலிட்டியில் உள்ள இராணுவ அதிகாரிகளின் சொகுசு தங்குமிடத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், கீரிமலை பருத்தித்துறை வீதியில் கடற்கரை பக்கமாக உள்ள காணிகள் உயர் பாதுகாப்பு வலயமாகவோ இராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதியாகவோ காணப்படவில்லை. ஆனாலும் அந்த காணிகளை மக்களிடம் இராணுவத்தினர் கையளிக்கவில்லை. குறித்த பகுதியிலேயே இராணுவ தளபதிகளுக்கான சொகுசு தங்குமிடமும் போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் பயன்பாட்டிற்கு என சுமார் 1 கிலோமீட்டர் நீள கடற்கரை பகுதியை தம்வசம் வைத்துள்ளனர். அத்துடன் பலாலி பகுதியில் சந்தை கட்டட தொகுதி பொதுமக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருந்தாலும் அப்பகுதியில் இராணுவத்தினரின் வீதியோர உணவகங்களே காணப்படுகின்றது. அப்பகுதியில் தனியார் வியாபாரம் செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது. அதே போன்றே குறித்த கடற்கரை பகுதியில் இருந்து முன்னர் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு சென்றவர்கள் தற்போது அப்பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் இராணுவத்தினர் அனுமதி வழங்கவில்லை. குறித்த பகுதியில் உள்ள காணிகளை இன்னமும் மக்களிடம் மீள கையளிக்காது இராணுவத்தினர் தமது பயன்பாட்டிற்காக வைத்துள்ளனர். பாதுகாப்பு காரணங்களின்றி தமது உல்லாச வாழ்வுக்காக தனியார் காணிகளை பிடித்து வாழும் இராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறி எமது காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும், எமது வாழ்வாதாரங்களை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்தனர். அதேவேளை கீரிமலை பருத்தித்துறை வீதியில் கடற்கரை பக்கமாக காணிகளை ஓரிரு மாதங்களில் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடந்த 3ஆம் திகதி யாழில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. திரும்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட மளிகை தோப்பு பகுதியைச் சேர்ந்த அக்பர் என்பவர் அப்பகுதியில் நடன பயிற்சிக்கு வந்த சிறுமியிடம் திண்ணையில் அமர்ந்து செல்போனில் ஆபாசப்படம் காட்டி வீட்டிற்குள் அழைத்துள்ளார். இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் சிறுமியின் பெற்றோர்கள் அக்பர் மீது ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரின் பேரில் அக்பரை கைது செய்ய காவல்துறையினர் அவர் மீது போக்சா வழக்கு பதிவு செய்து அக்பரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று இரவு சிறையில் அடைத்துள்ளனர்.
ஜெர்மனி உலகளாவிய விண்வெளி போட்டியில் முன்னிலை வகிக்க தொடங்கியுள்ளது. உலக விண்வெளி சந்தை தற்போது $600 பில்லியன் மதிப்பில் உள்ளது. 2040ஆம் ஆண்டில் இது $2.32 டிரில்லியன் உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் பல தனியார் நிறுவனங்கள் ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன. இசார் ஏரோஸ்பெர்க் ராக்கெட் ஃபேக்டரி, ஆக்ஸ்பர்க் ஹை இம்பல்ஸ் டெக்னாலஜி ஆகியவை ராக்கெட் சோதனையில் ஈடுபட்டுள்ளன. OHB முழுமையான செயற்கைக்கோள்கள் அமைப்புகளை உருவாக்குகின்றது. தி எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய விண்கலங்களை உருவாக்குகின்றது. ஒரேரா டீச் காட்டுத்தீ கண்காணிப்பு, கொன்சலர் வெப்ப மாதிரிகள், லைவ் EO உலகளாவிய கட்டமைப்பு கண்காணிப்பு போன்ற தரவு சார்ந்த பயன்பாடுகளை உருவாக்குகின்றன. ஜெர்மன் அரசு 2025 இறுதியில் ESA திட்டங்களுக்கு €5.4 பில்லியன் ஒதுக்கியுள்ளது. மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் இராணுவ விண்வெளி வீரர் திறன்களுக்கு €35 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் ஐரோப்பாவின் சந்தை பங்கு 17%இலிருந்து 25% உயர்த்த இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வெறும் முதலீடு போதாது. தனியார் நிறுவனங்களுக்கு குறைந்த கட்டுப்பாடுகள், குறைந்த அலுவலக சிக்கல்கள், அதிக அரசு ஒப்பந்தங்கள் தேவை என வல்லுநர்கள் கூறுகின்றனர். அமெரிக்கா தற்போது உலக விண்வெளி சந்தையில் 40% பங்கை கொண்டுள்ளது. ஆசியா 20% மற்றும் ஐரோப்பா 17% பங்கை கொண்டுள்ளது. ஜெர்மனி தொழில்நுட்பத்தில் பின்தங்கவில்லை என்றாலும் அதிக முதலீடு மற்றும் சீர்திருத்தங்கள் அவசியம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆஸ்திரேலியாவில் சுறாமீன் தாக்கியதில் 38 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சனிக்கிழமை மேற்கு ஆஸ்திரேலியாவின் பிரபல ராட்னஸ் தீவு அருகே சுறாமீன் கடித்ததில் 38 வயது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பெர்த் நகரிலிருந்து கிட்டத்தட்ட 31 கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள ஹார்சோ ரீஃப் என்ற பகுதியில் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. உயிரிழந்த நபர் கடலில் தன்னுடைய நண்பருடன் இணைந்து மீன்பிடித்து விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ராட்சத சுறாமீன் ஒன்று அவரை தாக்கியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அவருக்கு உடனடியாக கரைக்கு இழுத்து வரப்பட்டு முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டது. இருப்பினும் துரதிர்ஷ்டவசமாக பின்னர் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார். காலை 10 மணி அளவில் கிட்டத்தட்ட 4 மீட்டர் நீளம் கொண்ட சுறாமீன் பாதிக்கப்பட்ட நபரை கடித்ததாக கூறப்படுகின்றது. இந்த சுறாமீன் கடலிலிருந்து வெறும் 80 மீட்டர் தொலைவில் தென்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சுறாமீன் தாக்குதலை அடுத்து இந்த ஆண்டின் 2வது உயிரிழப்பாக இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் நிக்கோ ஆண்டிக் என்ற 12 வயது சிறுவன் சிட்னி துறைமுக பகுதியில் நண்பர்களுடன் நீந்திக் கொண்டிருந்த போது சுறாமீன் கடித்து உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இவை காலை நேர பிரதான செய்திகள். நேர்கள் மீண்டும் இணைந்திருங்கள் எமது பகல் நேர செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.